பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலக தேனீ தினம் ஆண்டுதோறும் மே 20ஆம் தேதி உலக அளவில் கடைபிடிக்கப்படுகின்றது. தேனீக்கள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்தது. அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனீ வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி சாலையில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் மற்றும் புதுச்சேரி ELACP ஹப் ஒருங்கிணைப்பாளர் காலமேகம் வரவேற்புரை நிகழ்த்தினார். அவரை தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர் மற்றும் இணை பேராசிரியர் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலாளர் டாக்டர் ரமேஷ் தலைமை உரையாற்றி மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரியின் மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.